அதாவது வேதங்களின் கொள்கைப்படி இந்த உலகத்துக்கு ரா மெட்டீரியல் மூலப்பொருளும் பகவான் தான், படைப்பாளியும் பகவான் தான். இப்போ ஒரு பானை இருக்குன்னா அதற்கு படைப்பாளியாக ஒரு குயவர் இருப்பார், ஆனால் மூலப்பொருளாக களிமண்ணுன்னு ஒரு பொருள் இருக்கும். ஆனா உலகத்தை படைத்தவரை படைப்பாளியும் பெருமாள் தான், அதற்கு மூலப்பொருளும் பகவான் தான். இது வேதத்தில ரொம்ப ரொம்ப முக்கியமான கொள்கை. ஆனா இவர்கள் என்ன செய்தார்களாம், அவப்பொருளாம். இப்ப தப்பான அர்த்தம் சொல்ற அதெல்லாம் கிடையாது. இறைவனை எப்படி மூலப்பொருளாக இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஏன்னா 2 காரணங்கள் சொன்னார்கள். முதல் காரணம், இறைவன் உலகத்துக்கு படைப்பாளியா இருக்கிறது ஓகே. இறைவனையே நீங்க மூலப்பொருள்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம்னா, இறைவன் மாறுதல் இல்லாதவன்னு சொல்றோம், இறைவனே மூலப்பொருளா இருக்கான்னா மூலப்பொருள் மாற்றமடைந்து தானே அதுல இருந்து இன்னொரு பொருள் வரும். களிமண்ல இருந்து பானைனா களிமண் என்ற நிலை மாறித்தானே பானை வருது. அப்ப இறைவனுக்கே மாறுதல் வருகிறது என்று ஆகிவிடும். அதனால நீங்க வேதத்துல சொல்ற கொள்கை தான் தப்புன்னாலும். அடுத்து சொல்றா, இறைவனே உலகத்துக்கு மூலப்பொருள்னா மூலத்துல என்ன இருக்கோ அதுதானே கிடைக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்லயும் இருக்கணும். இந்த உலகத்துல இவ்வளவு தோஷங்கள் இருக்கே, தோஷமே இல்லாத இறைவன் உலகத்துக்கு மூலப்பொருள்னா அப்போ உலகமே இறைவனை போல தோஷம் இல்லாம தானே இருக்கணும். தங்கத்தால நகை பண்ணேன்னா அந்த நகையில தங்கத்தின் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். இறைவனே இந்த உலகமாக ஆகிறார், இறைவனே மூலப்பொருள்னு சொன்னா இறைவனுடைய ப்ராப்பர்ட்டி தானே உலகத்துல இருக்கணும். அப்படி ஒண்ணும் இருக்கிறதா தெரியல. அப்ப அவப்பொருளாம். அவ என்ன சொல்லிட்டா, வேதத்துல சொன்னதுதான் அவப்பொருள்ட்டா, இவ பேசுறதெல்லாம் அவப்பொருள். ஆனா அவ என்ன சொல்லிட்டா, இல்ல உங்க வேதத்துலதான் பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இறைவனே உலகத்துக்கு படைப்பாளி, இறைவனே மூலப்பொருள் என்கிறீர்கள். இறைவனை மூலப்பொருள்னு நாம ஒத்துட்டோம்னா ரா மெட்டீரியலே கடவுள் தான்னு சொல்லிட்டா அப்ப கடவுள் மாறுதல் அடைகிறார் என்றாகும். அது மட்டும் இல்ல, கடவுளை பொறுத்தவரை அவர் தூய்மையானவர் நாங்க நினைக்கிறோம். அப்போ உலகம் தூய்மையா இல்லையே, எல்லாம் கலந்துன்னா இருக்கு. அப்போ இறைவன்கிறவன் மொத்தமாக வேறுபட்டவன். யாரோ ஒரு இறைவன் இங்கோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கார், அவர் தனியா இந்த உலகத்தை படைக்கிறார். அந்த இறைவனுக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பே கிடையாது என்பது அவர்களுடைய அடிப்படை ஆர்குமெண்ட். இப்படி ஆர்கியூ பண்ணி அவப்பொருளாம் பல பல தவறான கொள்கைகளை எல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருந்தார்கள். இந்த அவப்பொருள்னால என்னாச்சா, அவப்பொருளாம் இருள் சுரந்து எய்த்த. இருள் இது அப்படியே அறியாமைங்கிற இருட்டு. அந்த அறியாமைங்கிற இருட்டையே சுரந்து அப்படியே பொழிந்து 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 மேகம் மழையை பொழிவது போல இருள் சுரந்து அறியாமை மழையை பொழிந்து, அதனால என்ன எடுத்தான், எய்த்த. எய்த்தன்னா இழைச்சு போச்சுன்னு அர்த்தம். எது இழைச்சு போச்சுன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஞானம் இழைச்சு போயிடுதான். இருள் சுரந்து எய்த்த, உலகமே இருண்டு போயிருக்கு. அந்த காலத்துலதான் உலக இருள் நீங்க, அந்த உலகத்துக்கு ஏற்பட்ட அக இருளாகிய உள்ளிருளாகிய அந்த அறியாமை என்பது நீங்க நீங்க வேண்டும் என்பதற்காக ராமானுஜர் அவதாரம் பண்ணார்.